ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஷேச்சாருஸ் கிச்சன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மிளகாய் தூள் இல்லாமல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் புளி நல்லா ஊறி நமக்கு நிறைய பல்ப் கிடைக்கும். அப்புறம் தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் கொடுத்துருக்குற அளவில் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா அம்மியில் அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம புளி தண்ணீர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சு நம்ம கலந்து வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க விட வேண்டியது தான். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காரம் பத்தலைன்றதுக்காக இன்னும் ஒரு 3 மிளகா கீரி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா கவலை மீன் ஆட் பண்ணிக்கலாம். இது கவலை மீன் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த கவலை மீனில் நிறையவே சத்து இருக்குது. ரத்தம் அதிகமாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவலை மீனை ஆட் பண்ணி அது வெந்ததுக்கப்புறம் கடாயை இறக்கி வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும், தீயக்கூடாது. ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.